வணக்கங்க. ஒரு மனுஷன் வந்துங்க, ஒரு கெட்ட உறவோட வாழ்ந்துட்டுருக்கார். கெட்ட உறவுன்னா துரோகி. துரோகத்தன்மை உள்ளவங்க கூடவே சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த மனிதன் எவ்வளவு பொறுமையான மனிதனாக இருப்பான். அதை வந்து கோபத்திலையும் சரியான கோபப்பட வேண்டிய அளவுக்கு அவங்க தப்பு பண்ணுறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்கு தண்டனையே வந்துங்க, நான் சொல்லலைங்க, அந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்கணுங்க. அந்த மாதிரி தண்டனை கொடுக்குற தப்பு பண்ணுறவங்க கூட இருக்கிறாருங்க, பார்க்குறாரு, எல்லாம் தெரியுது அவருக்கு. தெரிஞ்சிட்டும் தண்ணியை குடிச்சிட்டு இறைவன்கிட்ட சொல்லிட்டு பேசாமல் இருக்கார். அப்போ அவர் மனிதன் இல்லைங்க, மாமனிதன். தப்பை வந்து மன்னிக்கிறவன் வந்து மாமனிதனுங்க. எந்த தப்பாக இருந்தாலும் சரிங்க, நமக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் இல்லைங்க. என்னங்க, தண்டிக்கிற ரைட்ஸ் நமக்கு கிடையாது. நமக்கு தண்டிக்கிற ரைட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அறிவுரை சொல்லலாம். தண்டிக்கிற ரைட்ஸ் வந்து இறைவனுக்கு தான் இருக்குதுங்க, கடவுள். அவர் தண்டிப்பாருங்க. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் சுலோவாக கிடைக்கும். நிறைய பேர் லைன் நிற்கிறாங்களங்க, ஒவ்வொருத்தர் பார்க்க முடியும். இறைவனுடைய பிஸி. தப்பு பண்ணால் தப்பிக்கவே முடியாதுங்க. என்னங்க, இந்த உடல் வந்து கெட்டு போய் அழுகி போய், என்னங்க, கெட்டு போய் அழுகி போய் கஷ்டப்பட்டு நோய்வாயில் பட்டு ரொம்ப வேதனையோட நம்ம உயிர் போகுங்க. அந்த தண்டனை இங்கேயே நிறைவேறுங்கன்னு. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண முடியும். துரோக செயல் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.